இன்று தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறவாதிருப்போமாக என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை ஒன்றாய் ஆராய்ந்து பார்ப்போம். இன்று உலகில் அநேக சபைகள் இருந்தாலுமே அவை தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறந்துவிட்டன. இது அனைத்து ஜனங்களுக்கும் பொருந்தும். இருந்தாலும் இந்த பூமியின் 800 கோடி ஜனங்களுக்கு மத்தியில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறவாமல் அதை தங்கள் இருதயத்தில் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை தம்முடைய ஜனங்களாக அழைத்து வழிநடத்துவதாகவும் நித்திய பரலோக ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் ஊற்றை போல பொங்கி எழும் புதிய மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதாக வாக்களித்தார். இன்று ஓசியா 4ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நாம் மறக்கவே கூடாத தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறந்தவர்கள் மீதான ஓசியா தீர்க்கதரிசியின் கடிந்து கொள்ளுதலை ஆராய்ந்து பார்ப்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்குச் செல்வோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியன் ஆயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என்ன செய்தாய்? உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை லச்சையாக மாற பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாயிருக்கிறார்கள். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன். அவர்கள் கர்த்தரை மதியாமலிருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தியடையாதிருப்பார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பலுகாதிருப்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை கைக்கொண்டு அவருடைய போதனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணம் மற்றும் முறைமைகளை பின்பற்றினாலும் கூட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறந்தபோது அவர்கள் தேவனை பின்பற்றுவதையே முற்றிலும் நிறுத்திவிட்டனர். வேறு வார்த்தைகளில் சொன்னால் ஓசியா 4ஆம் அதிகாரமானது அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இழந்த சோகமான உண்மையை பற்றி விவரிக்கிறது. இன்று நம்மை சுற்றி 800 கோடி ஆத்துமாக்கள் இருக்கின்றனர். ஆனாலும் அவர்களில் பெரும்பாலோர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக மறந்து வாழ்கின்றனர். அதனால்தான் கிறிஸ்து தமது முதல் வருகையின் போது செய்தது போலவே தமது 2ஆம் வருகையிலும் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சீயோன் மலையிலிருந்து அறிவித்த முதல் காரியம் என்னவாக இருந்தது? சீயோனிலிருந்து நியாயப்பிரமாணம் வெளிப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் நிச்சயமாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நினைவு கூற வேண்டும். நாம் ஒருபோதும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறந்துவிடக்கூடாது அல்லவா? உபாகமம் 8ஆம் அதிகாரத்திற்குச் செல்வோம். விடுமுறை நாட்களில் நாம் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிறோம். நாம் அதை உண்மையாக பெற விரும்பினால் தேவனுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், முறைமைகளுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையில்தான் ஆசீர்வாதங்கள் பின்தொடரும் என்பதை நாம் அறிய வேண்டும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. அவருடைய கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளாமல் தேவனை மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இது அர்த்தப்படுத்துகிறது அல்லவா? நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமையடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் ஏள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும்.
இங்கும் கூட தேவனுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்ற கட்டளையை காண்கிறோம். எனவே தேவனுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் மற்றும் முறைமைகளில் அவற்றை மறந்து விடாதீர்கள் என்ற அறிவுரையை தொடர்ந்து காண முடியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஓய்வு நாளை என்ன செய்யும்படி சொல்லப்பட்டுள்ளது? அதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நினைவு கூறுங்கள் என்பதை வேறு எப்படி சொல்லலாம்? ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. பரலோகத்தில் பாவம் செய்து பூமிக்கு தள்ளப்பட்ட தூதர்கள் தேவனுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை சரியாக கைக்கொள்வதே பரலோக ராஜ்யத்திற்கு திரும்ப ஒரே வழி என்று தேவன் கற்பித்தார். அவருடைய பரிசுத்த கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் உட்பட்டு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மனிதர்களாகிய நம்மால் முழு எதிர்காலத்தையும் அறிய முடியாது. ஒரு நிமிடம் அல்லது ஒரு நொடிக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மனித வாழ்க்கையின் இயல்பாகும். ஆனால் ஆதியிலிருந்து அந்தத்தை பார்க்கும் தேவன் பரலோகத்தில் நாம் செய்த பாவங்களை நிவிர்த்தி செய்யவும் நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்தவும் இந்த பூமியில் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அவர் ஸ்தாபித்த உடன்படிக்கை என்ன? அதுதான் நியாயப்பிரமாணம் ஆகும். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணம். அதாவது நமக்காக புதிய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணத்தை ஸ்தாபித்து நாம் பொங்கி வழியும் ஆசீர்வாதங்களால் நிரம்பும்படி தேவன் வாக்குத்தத்தம் செய்து நியமித்துள்ளார். உண்மையில் நாம் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் என்று வாழ்த்துகிறோம். நம் பாதையை நித்திய நரகத்திலிருந்து நித்திய பரலோக ராஜ்யமாக மாற்றி நம் விதியையே மாற்றிய பரலோக தந்தைக்கும் தாய்க்கும் நித்திய நன்றியும் மகிமையும் துதியும் செலுத்த வேண்டும். அதனால்தான் உபாகம புத்தகத்தில் நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. பிள்ளைகள் இந்த ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவனுடைய வழிகாட்டுதலின் கீழ் நாம் ஓய்வு நாளையும் பஸ்காவையும் ஆசரிக்க வேண்டும் என்ற போதனையை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். நாம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு செல்வோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாயிருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின் படியேயும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். தேவனுக்கு பயந்து நடப்பதற்காகவே எல்லா கட்டளைகளின் படியேயும் செய்ய வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். தேவனுக்கு பயப்படுவது என்பது தேவனில் அன்பு கூறுவதற்கான வேறொரு வழி என்று புரிந்து கொள்ள முடியும். இதுதான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற இயேசுவின் வார்த்தைகளாகும். நாம் தேவனில் அன்பு கூறுவதால் நாம் எப்போதும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அது வழிநடத்துகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். தேவனுடைய கட்டளைகளை நினைவு கூர்ந்து அதை கைக்கொள்ளும்போது நேரம் மற்றும் இடம் பாராமல் நாம் எப்போதும் அவர் ஆசீர்வாதங்களில் நிலைத்திருப்போம் என இந்த அதிகாரம் போதிக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
நாம் தேவனுடைய வார்த்தைகளான எல்லா கட்டளைகளுக்கும் நியாய பிரமாணங்கள் மற்றும் சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்தால் பூமியின் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பதாக அவர் வாக்களித்துள்ளார். மேலும் நாம் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட நம்மை வழிநடத்துவதாக வாக்களித்தார். ஆனால் நாம் அவைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும்? நிச்சயம் பல கடினமான சிக்கல்கள் எழும்பும் என்று எழுதப்பட்டுள்ளது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் என்ன நடக்கும்? இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். தவிர்க்க முடியாமல் வாக்களிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நேர்மாறாக நடக்கும். நம் வாழ்வில் இக்கட்டான சூழல்களை சந்திக்கும் போதெல்லாம் நாம் எப்போதும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகள், நியாய பிரமாணம் மற்றும் முறைமைகளில் எதையேனும் நான் சரியாக கைக்கொள்ள தவறிவிட்டேனா என்று நாம் திரும்பி பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திற்குச் செல்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இது ஒரு எச்சரிக்கையாகவும் பாடமாகவும் அமையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் தேவனுடைய நித்திய கட்டளைகள், விதிமுறைகள் மற்றும் நியாயப் பிரமாணங்களை கைக்கொள்ள தவறும் போதும், அவற்றை விட்டு விலகும் போதும் அல்லது மறந்துவிடும் போதும் அதன் விளைவுகள் தவிர்க்க முடியாதவை என தேவன் காண்பிக்கிறார். இதுவும் ஒரு ஆவிக்குரிய கோட்பாடாகும். ஆண்டு முழுவதும் நாம் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அவற்றை எப்படி பெறுவது என உபாகமம் 28ஆம் அதிகாரம் நமக்கு கற்பிக்கிறது. புதிய உடன்படிக்கையின் நியாய பிரமாணம், கட்டளை மற்றும் முறைமைகளில் நாம் எப்போதும் நிலைத்திருப்போமாக. புதிய உடன்படிக்கையை அறிவித்த தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தத்தை பின்பற்ற நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது ஏசாயா 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதின் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதின் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல இருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். அவர் நமக்காக எதை ஸ்தாபித்தார்? தேவன் தாமே நமக்காக புதிய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணத்தை ஸ்தாபித்தார். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அல்ல, தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஆகும். கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர். கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை இரட்சிப்பார். தேவன் புதிய உடன்படிக்கையின் நியாயப் பிரமாணத்தை ஸ்தாபித்து அதை அறிவித்தார். கடைசி நாட்களில் சீயோனில் இதை நிறைவேற்றும் தேவனே, நம்மை வழிநடத்தும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் என வேதாகமம் சொல்கிறது. எனவே இந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மை ரட்சிப்பார் என வாக்களித்தார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாருக்கு ரட்சிப்பை அருளுகிறார் என்று பார்ப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை என்ன செய்கிறவர்கள், இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவிகொடுங்கள். இன்று அநேக சபைகள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறந்துவிட்டன. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்துமஸ்,
தேங்க்ஸ்கிவிங் டே போன்றவற்றை ஆசரிக்கின்றனர். தாங்களாகவே உயிர்த்தெழுந்த நாளில் முட்டை சாப்பிடும் சடங்கையும் ஈஸ்டர் முயல் பற்றியும் பிரசங்கிக்கின்றனர். பிரமத வழிபாட்டு முறைகளானது சபைக்குள் வெள்ளம் போல் புகுந்துவிட்டன. ஏன் அநேகர் அவற்றை தேவனுடைய கட்டளைகள் போல் கைக்கொள்கின்றனர்? ஏனென்றால் இறுதியில் அவர்களது இருதயத்தில் ஏதோ ஒன்று குறைவாயிருக்கிறதனால் அல்லவா? அவர்கள் தேவனுடைய நியாயப் பிரமாணத்தை முற்றிலும் மறந்துவிட்டனர். அவர்கள் இருதயங்களில் தேவனுடைய நியாயப் பிரமாணமே இல்லாதிருந்தது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதியை அறிந்தவர்களே, யார் நீதியை அறிந்தவர்கள்? என் வேதத்தை, அதாவது நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவிகொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சை அவர்களை வஸ்திரத்தைப் போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரைப் போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு எதுவரைக்கும் நிலைத்திருக்கும்? தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். தேவனுடைய ஜனங்களிடம் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருந்தாக வேண்டும். பிதாவின் காலத்தில் அக்காலத்திற்குரிய நியாயப்பிரமாணம் இருந்திருக்க வேண்டும். குமாரனின் காலத்திலும் அக்காலத்திற்கு தேவன் தந்த நியாயப்பிரமாணம் இருக்க வேண்டும், இல்லையா? ஆம், நிச்சயம் இருந்தாக வேண்டும். தேவன் ஸ்தாபித்த நியாயப்பிரமாணங்களை கைவிடுபவர்களை இறுதியில் தேவன் அவர்களை என்னவென்று அழைக்கிறார்? அதை அறிந்து கொள்ள தானியேல் 9ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். நாம் தேவனுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணம் மற்றும் விதிமுறைகளை மறவாதிருப்போமாக. தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். இவ்வார்த்தைகள் தானியேலுடைய ஜெபத்தின் நடுவே இருக்கின்றன. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். தேவனை மறந்து அவருக்கு எதிராக கலகம் செய்வோர் அவருடைய கட்டளைகள் மற்றும் நியாய பிரமாணத்தை விட்டு விலகுவார்கள். இன்று நம்மை சுற்றியுள்ள அநேகர் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்க ஓய்வு நாளின் ஒழுங்குமுறையை கைவிட்டனர். கிறிஸ்துமஸ் போன்ற மனுஷனுடைய கட்டளைகளை பின்பற்ற பஸ்காவை கைவிட்டவர்களும் இருக்கின்றனர். இறுதியில் அப்படிப்பட்டவர்களை வேதாகமம் என்னவென்று அழைக்கிறது? அவர்கள் அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்தார்கள் என்கிறது. அவர்கள் பாவம் செய்தார்கள், கலகம் செய்தார்கள் என்றும் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களின் குணங்கள் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் அவர்கள் கைவிட்டு மறந்து விடுவார்கள் என்கிறது. அவர்கள் தேவனுடைய போதனைகளின்படி இல்லாத கிரியைகளை செய்வார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஏசாயா 33ஆம் அதிகாரத்தில் முன்பு நாம் பார்த்தபடியே தேவன் நமக்காக எதை ஸ்தாபித்தார் என்று அதில் சொல்லப்பட்டுள்ளது. அவர் நியாயப்பிரமாணத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் நமக்காக எண்ணற்ற சட்டங்களை ஏற்படுத்தினார். அவர்தான் சீயோனில் வாசம் பண்ணும் தேவனாவார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தொடர்ந்து 11ஆம் வசனத்தை பார்ப்போம். இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. இஸ்ரவேல் பாபிலோனால் சிறைப்பிடிக்கப்பட்டு ராஜ்யம் அழிந்து ஜனங்கள் சிறைப்பட்டு போவதை குறித்த நிகழ்வுகளின் காரணங்களை தானியேல் சிந்தித்தார். அனைத்து காரணங்களுக்கு மத்தியில் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பியதினாலே 70 வருடங்கள் பாபிலோன் ராஜாவுக்கு சேவை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர்.
அவர்கள் தேவனுடைய நியாயப் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் மறந்து கைவிட்டதே அவர்களின் கலகத்திற்கான ஆதாரமாகும். தேவன் வழங்கின நியமங்கள், கட்டளைகள், நியாய பிரமாணங்களின்படி அந்த தேசம் வாழவில்லை. இன்று பரிசுத்த ஆவியின் காலத்திலும் அதுபோன்றுதான். மனக்குடும்பம், சபை அல்லது தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய கட்டளைகள், முறைமைகள் மற்றும் நியாயப் பிரமாணங்களை மதித்து அவற்றுள் விசுவாசத்துடனே வாழ்பவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்று உலகெங்கிலும் இருந்து நமது சீயோன் உறுப்பினர்கள் நம்முடன் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய கட்டளைகளையும் முறைமைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் சரியாக கைக்கொள்வோம் என்ற தீர்மானத்துடன் இன்று நாம் அனைவரும் இங்கு வந்துள்ளோம். என் நியாயப் பிரமாணத்தை தங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களே என்னுடைய ஜனங்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எனவேதான் தேவன் தம்முடைய ஜனங்களிடம் இறுதி வரை அன்பு கூர்ந்து கனம் பண்ணுகிறார். அவர் நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துவதாக வாக்களித்துள்ளார். அவர் நம்மிடம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கட்டளையிட்டார். நம் வாழ்விலுள்ள அனைத்துமே ஆசீர்வதிக்கப்படும் எதிர்காலமானது நமக்கு முன்பாக வெளிப்படும். தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையை முழுமையாக கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவற்றை நாம் ஒருபோதும் மறவாதபடி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாகவும் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக் குறியாய் இருக்கக் கடவது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். நமக்கு தேவனால் வழங்கப்பட்ட ஓய்வு நாள், பஸ்கா, உயிர்த்தெழுந்த நாள் மற்றும் கூடார பண்டிகையும் இருக்கின்றது. தேவன் நமக்கு கொடுத்த 3 தரங்களின் 7 பண்டிகைகளிலும் அடங்கியிருக்கும் முக்கிய கட்டளையானது, அவைகளை என்றென்றும் நினைவு கூறுங்கள், அவைகளை ஒருபோதும் மறவாதிருங்கள், இந்த பண்டிகைகளை நினைவு கூறுங்கள், இதை தலைமுறைதோறும் செய்யுங்கள் என்ற இந்த கட்டளையை வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனாலும் அநேக ஜனங்கள் இதை முற்றிலும் அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய பிரமாணத்தை அறியாமல் அதை மறந்துவிட்டனர். எனவே அவர்கள் தேவனுடைய நியாயப் பிரமாணத்தை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே மறக்கப்பட்ட ஓய்வு நாள் பஸ்காவை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நம் அண்டை வீட்டாரும் ஆசீர்வாதம் பெற தேவனுடைய மறந்து போன நியமங்கள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்களை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? நீங்களும் நானும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று வெறுமனையே வார்த்தைகளால் வாழ்த்துக்களை வழங்காமல் அவர்கள் தேவனுடைய மெய்யான ஜனங்களாகி உண்மையான ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய பாதையில் அவர்களை வழிநடத்த முயற்சிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவன் எப்படிப்பட்டவன்? நீதிமான். நாம் பரலோகத்தில் பாவம் செய்தபோது பாவிகளாக இப்பூமிக்கு தள்ளப்பட்டோம். இருப்பினும் தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றி மறுபடியும் பிறக்கச் செய்து நம்மோடு உடன்படிக்கை செய்து தமது கட்டளைகளையும் நியமங்களையும் நியாய பிரமாணங்களையும் கொடுத்தார். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின்படி பூமியின் மனுக்குலம் அனைத்துமே சாத்தானையும் அவன் போதனைகளையும் விதிகளையும் பின்பற்றும்போது ஸ்திரீயின் சந்ததியான மீதியானவர்கள் எந்த கட்டளைகளை கைக்கொள்ளும்படி தேவன் போதிக்கிறார்?
தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்கள் இந்த ஜனங்கள் கடைசி நாட்களில் ஸ்திரீயின் மீதியான சந்ததியினராக இருக்கின்றனர். தேவன் நம்மை மாபெரும் ஆசீர்வாதங்களையும் மகிமை மற்றும் வெகுமதிகளை பெறும் நிலையில் வைத்துள்ளார். தேவனுடைய கட்டளைகள் இவ்வளவு மதிப்புமிக்கவையும் முக்கியமாயும் இருக்கிறது. இந்நாட்களில் உலக ஜனங்கள் ஓய்வு நாளை கைக்கொள்ளாவிட்டால் என்ன, பஸ்காவை ஆசரிக்காவிட்டால் என்ன, உயிர்த்தெழுந்த நாளை தவறவிட்டால் என்ன என்று எளிதாக நினைக்கிறார்கள். இருப்பினும் அத்தகைய மனப்பான்மை பரலோகத்தில் நடந்த மாபெரும் கலகத்தின் தொடர்ச்சியே என தானியேல் தீர்க்கதரிசி தானியேல் 9ஆம் அதிகாரத்தின் மூலம் நம்மை எச்சரிக்கிறார். 다니엘 선지자는 다니엘서 9장에서 이미 언급했고 우리에게 또 알려준 바가 있습니다. இக்காலத்தில் தேவன் 2ஆம் தரம் பூமிக்கு வந்து நியாய பிரமாணத்தை அறிவித்து நமக்கு கட்டளைகளை போதித்தார். புதிய உடன்படிக்கையின் நியாய பிரமாணமே அந்த நியாய பிரமாணமாகும். அது தேவனுடைய நியாய பிரமாணமும் கிறிஸ்துவின் நியாய பிரமாணமாகும். பாவிகளாக இருக்கும் நமக்காக கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணம் இன்று வரை போதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தின்படி யார் நீதிமானாக இருக்கிறார்கள்? தேவனுடைய கட்டளைகளையும் முறைமைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்பவர்களே நீதிமான்கள் என்று தேவன் சொல்கிறார். நீதிமான்களால் மட்டுமே இதை செய்ய முடியும் என வேதாகமம் சொல்கிறது. எனவே எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் நம் சீயோன் உறுப்பினர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை மறக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். நாம் அனைவரும் நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். தேவனுடைய நியாய பிரமாணத்தை மறந்தும் அறியாமலும் வாழும் அநேக ஜனங்கள் நம்மைச் சுற்றி இருக்கிறார்கள். அவர்களை சீயோனுக்கு திரும்பும்படி தேவனுடைய கட்டளைகளையும் முறைமைகளையும் நியாய பிரமாணங்களையும் நாம் சரியாக அறிவிக்க வேண்டும். தேவனுடைய நியாய பிரமாணத்தை இருதயத்தில் கொண்டிருப்பவர்களே அவருடைய மெய்யான ஜனங்களாகவும் நீதிமான்களாகவும் இருக்க முடியும். முன்பு பாவிகளாய் இருந்தவர்களை மனம் திரும்புதலுக்கு வழிநடத்த தேவன் விரும்புவதால் நாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையில் ஒன்றாக நடந்து நித்திய ராஜ்யத்திற்கு கைகோர்த்து திரும்பும்படியாக ஓய்வு நாள், பஸ்கா, ஞானஸ்நானம், பெண்கள் முக்காடு ஒழுங்குமுறை போன்ற முறைமைகளினால் அவர் நம்மை கவனமாக வழி நடத்தி இருக்கிறார். 함께 또 손잡고 돌아갈 수 있는 그런 복된 길이 되었으면 좋겠습니다. நம் அக்கம் பக்கத்தினர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எப்போதும் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் நியாய பிரமாணத்தின் கீழ் வாழ்வோமாக. 율법 아래 거할 수 있는 그런 여러분과 제가 꼭 되시기를 부탁드리겠습니다. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று தேவன் சொல்கிறார். ஆகையால் தேவன் மீது உறுதியான விசுவாசத்தை கொண்டிருப்பதன் மூலம் நாம் அனைவரும் தேவனுக்கு நித்திய மகிமையையும் துதியையும் செலுத்துவோமாக. இத்துடன் நான் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.